வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்ற வெப் சீரிஸோட அடுத்த கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா கடைசியா எக்ஸாம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை நம்ம போட்டோம்ல, அது இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். விக்ரம் ஆன் டியூட்டி வெப் சீரிஸை பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். வாரம் 4 புது எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கதையும் அடுத்த வாரம் கண்டினியூ ஆகுற மாதிரி கொண்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா தான் கண்டிப்பா புரியும். கடைசி பார்ட்டியாவது பாருங்க, அப்பதான் இந்த கதை என்னன்றது உங்களுக்கு கிளியரா புரியும். நான் முன்னாடி பார்ட்டோட லிங்க்ஸ்லாம் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வாரத்துக்கான எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா காலேஜ்ல 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த கேஸை தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேஸோட விசாரணையில கடைசியில விஷால் அப்படின்ற ஒரு பையனை பிடிச்சிருப்பாங்க. இப்ப அவனை லாக் பண்ண மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீ தான் இதெல்லாம் பண்ணன்றது எனக்கு தெரியுது, எப்படிலாம் பண்ணன்றதை ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இவனுமே எதுக்காக இந்த விஷயத்த பண்ணான்றதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் காலேஜ்ல சேர்ந்தான் பாத்தீங்களா, பார்த்தோன்னே இவனுக்கு மீரான்ற அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மீரான்ற பொண்ணு கிட்ட இவன் லவ் லெட்டர் தரான். அந்த பொண்ணுமே படிச்சு பார்த்துட்டு கடுப்பாயிடுறாங்க. எனக்கு பிடிக்கலன்ற மாதிரிலாம் திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இவனுமே அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். ஆனா அப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, கவின் ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற இவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. என்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன, இப்ப கவினை மட்டும் லவ் பண்றியான்ற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா கவினும் இவனும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. கவினோட லேப்டாப் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும், கொஞ்சம் ரெடி பண்ணி தரியான்னு இவன் கிட்ட கேட்கும் போது இவனை ரெடி பண்ணி தரன்ற மாதிரி ஏத்துக்கிறான். ரெடி பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் அவங்க சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோஸ் இருக்கு. ஆக்சுவலா அவங்க 1 மணி நாளா இருந்து வீடியோ எடுத்திருக்க மாட்டாங்க. சாதாரணமா சேர்ந்து நார்மல் போட்டோ தான் எடுத்திருப்பாங்க. ஆனா இவன் அதை தப்பா சித்தரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். சில ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி தப்பா சித்தரிச்சிருப்பான். ஏஐ எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தப்பா எடிட் பண்ணி அப்லோட் பண்ண. அவன் மேலதான் பழி போகும்ன்றது எனக்கு தெரியும், அதனால தான் அப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இந்த கவின் சொல்றான். சோ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மீரா இருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் கவின் தான் போலன்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் எல்லார் முன்னாடியும் கவினை போட்டு அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அங்க இருந்து இவன் சிரிச்சுக்கிட்டே பார்த்திருப்பான். இவன் நினைச்சது நடந்துருச்சு. ஆனா அன்னைக்கு ஈவினிங் ரூமுக்கு வரலான்னு பார்த்தா ரூம் கதவை யாரோ திறந்திருக்கிறது இவனுக்கு தெரிய வருது. லேப்டாப்பையும் யாரோ செக் பண்ணிருக்கிறது தெரிய வருது. கவின் தான் செக் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். கவின் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் கவினை தேடிட்டு இருக்கான். கவின் எங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இவன் தேடி வந்துட்டு இருக்கும் போதுதான் மாடியில கவின் இருக்கான்ல, மீரா கிட்ட பேசிட்டு இருக்கான். அதாவது மீரா கிட்ட நான் எதுவுமே பண்ணல, என் ஃப்ரெண்ட் அவன் தான் பண்ணிருக்கான், என்ன நம்பு அப்படின்ற மாதிரிலாம் சமாதானம் பத்திட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே சமாதானம் ஆயிடுறாங்க. சாரின்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவன் என்ன பண்றானா, ஒரு கட்டையை வச்சு கவினோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். அவன் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறான். இப்ப மீராவும் பயத்துல மத்தவங்களை கூப்பிடலான்னு கத்துறதுக்காக வராங்க. கத்தாத அப்படின்ற மாதிரி வாயில கையை வச்சு மூடிட்டு இருக்கான். மீராவை கொல்றது என்னோட பிளானே கிடையாது, அவ கத்திக்கிட்டே இருந்ததுனால நான் வாயை மூடினதுல அவ ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்றான். இப்ப இறந்து போனதுனால இவனுமே இங்க இருக்க டேங்க்ல பாடியை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான். அதாவது மீராவை கவின் தான் சாவடிச்சான்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கணும், அதுக்கான எவிடன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான போட ஆரம்பிக்கிறான். கவினோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும்ன்றது இவனுக்கு தெரியும் பாத்தீங்களா, அதை ஏஐ கிட்ட தந்து இவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறான். இதுல நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி ஒரு லெட்டரை தான்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுமே தந்துருது. அதுக்கு மேல இவன் ஒரு ஜெல் பெண்ணை வச்சு எழுதியிருப்பான். அந்த ஜெல் பெண்ணால தான் நீ மாட்டினன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி விக்ரமும் கூட்டு போக வச்சிடுறாரு. இப்ப வேதா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்டு போலீஸை பத்தி பேசும்போது இவங்களுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்திருக்கும், மயங்கி விழுந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க இவங்களை பார்த்துட்டு போறதுக்காக விக்ரம் வராரு. இப்ப புதுசா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு கீர்த்தனா அப்படின்றது. இந்த கீர்த்தனாக்கு மெசேஜ் வருது. இந்த கீர்த்தனா நைட் நேரம் வெளியே போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விலாம் வந்துட்டு இருக்கு. கிளைமேட் வேற மோசமா இருக்கு, யாருமே வீட்டை விட்டு வெளியே போகாதீங்கன்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறியும் கீர்த்தனா இருக்காங்கல்ல, போலான்ற மாதிரி முடிவு எடுத்து வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. என்னடி இந்த நேரத்துல வெளியே கிளம்பிட்டு இருக்க, வெளியெல்லாம் போக தேவையில்ல, மழை பயங்கரமா பெய்யும் போல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறேன், வேலை விஷயமா போறேம்மா, ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பவும் வேணான்ற மாதிரிலாம் சொல்லி பாக்குறாரு. இல்ல ரொம்ப முக்கியமான வேலைன்ற மாதிரி கீர்த்தனா சொல்றாங்க. சரி போயிட்டு காலையில சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ விக்ரம காட்டுறாங்க. அம்மா மாவு வேணும், ஆர்டர் பண்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. இது மாவெல்லாம் ஆர்டர் பண்ணா கட்டுப்படி ஆகாது, நானே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மழை பெய்யற மாதிரி இருக்கு, ஆனா வீட்டுல கொடை இல்ல போல. வேணும்னா உன்னோட தாத்தா கொடைய கொண்டு போ, உன் அம்மா ஞாபகார்த்தமா வச்சிருக்கா, அதனால பத்திரமா கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி விக்ரம் இருக்காருல, அந்த கொடையை எடுத்துட்டு இவருக்கு தேவையான மாவெல்லாம் வாங்கிடுறாரு. இவர் திரும்பி வந்துட்டு இருக்கும் போது அந்த கீர்த்தனா நனைஞ்சுக்கிட்டே போயிட்டு
இருக்காங்க, பேக வச்சு கவர் பண்ணிருக்காங்க. கீர்த்தனா இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டு இருக்க, இந்த கொடைய வேணா வச்சுக்கோ, காலையில கொடைய தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த பொண்ணு ஏத்துக்கிறாங்க. இவர் கொடை இல்லாம வீட்டுக்கு வரத அம்மா கவனிக்கிறாங்கல்ல, எங்கடா கொடைன்ற மாதிரி கேக்குறாங்க. வழியில கீர்த்தனாவை பார்த்தேன், அதனால தான் கொடைய தந்துட்டேன், காலையில வேலையா உங்க கொடைய வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொடை மட்டும் வரலனா உனக்கு இருக்குன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்ஸி தான் புக் பண்ணிருக்காங்க போல. இப்ப அந்த டாக்ஸி டிரைவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுமே வண்டியில ஏறி இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஒரு எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனே அம்மாவை தான் காட்டுறாங்க. எங்கடா கொடைன்ற மாதிரி பையன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா கொஞ்சம் டைம் தாங்கம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவர் வேதாக்காக டிஃபன்லாம் ரெடி பண்ணி வேதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா வேதா போலீஸை பத்தி பேசுறதை கேட்டே ஷாக் ஆகி மயங்கி விழுந்திருப்பாங்க. போலீஸ் பிடிக்காததுக்கு என்ன காரணம்ன்றது இது வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க, சும்மா ஃபன்னியா மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவர் உண்மையான காரணம் என்னன்னு கேட்கும்போது இவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப வயசு வித்தியாசத்துல ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. அந்த அக்கானா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அந்த அக்காக்கு அப்பா இருக்காருல, ஒரு போலீஸ் மாப்பிள்ளையை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. பிளான் பண்ணி போலீஸ் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாரு. அலைன்ஸ் போலீஸ் மாப்பிள்ளையா வந்திருக்கோம், கல்யாணம் பண்ணி தந்திருப்பாரு. ஆனா அந்த போலீஸ் இருக்காருல, எப்ப பாரு அக்காவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு போல. தங்கச்சி அந்த வீட்டுல இருக்கும் போதும் டார்ச்சர் பண்றாரு. இத பாக்குற தங்கச்சியான வேதா செம்மையா பயந்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஐயோ தங்கச்சிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அக்காவும் ஓடி வந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல. அக்காவால தாங்கிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி சொல்ற, நல்ல மாப்பிள்ளன்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இந்த அளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா, இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நீ போக தேவையில்ல, நீ இங்கேயே இருமான்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில அப்பா வேதாக்கு சொல்லிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் மூத்த பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இன்னும் வெளியே வரலையேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இன்னும் ரூமை விட்டு வெளியே வரலையான்னு அம்மா பாக்குறதுக்காக போறாங்க. பார்த்தா பொண்ணு இருக்காங்கல்ல, தூக்குல தொங்கிடுறாங்க. இத பாக்குற குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துருது. ஒரு ஸ்டேஜ்ல அம்மாவும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஆக மொத்தத்துல அக்காவும் இறந்து போயிட்டாங்க, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. சின்ன வயசுல அதை பார்த்த வேதா கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால தான் எனக்கு போலீஸ்னா சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் கிட்ட சொல்றாங்க. விக்ரம் போலீஸ்ன்றதை இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் எப்படி இவகிட்ட போலீஸ்ன்றதை சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. சரி கவலைப்படாத வேதான்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு வந்து இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காருல. இப்ப அம்மாவும் எங்கடா கொடைன்ற மாதிரி கேக்குறாங்க. எம்மா தாய, இருமா உன்னோட கொடையை வாங்கிட்டு வந்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கீர்த்தனாவோட வீட்டை நோக்கி வராரு. அப்ப வீட்டுல போலீஸுங்கெல்லாம் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஒண்ணுமே இவருக்கு புரிய மாட்டேங்குது. இவருமே உள்ள வராரு. அப்பதான் என்ன விசாரணை நடக்குது அப்படின்றது தெரிய வருது. அதாவது பொண்ணு காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க போல. போலீஸ் ரொம்ப அலட்சியமா கேள்வி எல்லாம் கேக்குறாரு. 22 வயசுன்னு சொல்றீங்க, அதாவது லவ் பண்ற வயசு, யார் கூடயாவது ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் மோசமா பேசிட்டு இருக்காரு. இல்ல சார் அப்படிலாம் இருக்காதுன்ற மாதிரி பேரண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த போலீஸ் கிட்ட பேசாம உள்ள செக் பண்றதுக்காக போறாரு. நைட் அவங்க பதட்டமா போனதெல்லாம் இவரோட மைண்ட்ல கிராஸ் ஆகுது. இவருமே செக் பண்ணலான்ற மாதிரி அவங்க ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணும்போது அவங்களோட சர்டிபிகேட் எல்லாமே இங்க தான் இருக்கு. இதை தாண்டி அவங்க விதவிதமா நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ வெளியே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சார் அந்த பொண்ணு ஓடி போயிருக்கலாம் வாய்ப்பே கிடையாது, ஓடி போய் செட்டில் ஆக போறதுன்னு முடிவு பண்ணிட்டா அவ சர்டிபிகேட் எல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்பா, எப்படி வீட்லயே விட்டுட்டு போயிருப்பா. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க சார், கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவளோட ரூம்ல எனக்கு ஆல்பம்லாம் கிடைச்சது, அவளை பொறுத்த வரைக்கும் மாடலிங் ஃபீல்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா போல, அந்த ஆங்கிள் விசாரணை பண்ணா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த போலீஸுமே ஏத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு மாடலிங் ஏஜென்சியை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஏஜென்சியோட பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப கோவமா இவரோட இடத்துக்குள்ள நுழையிறாரு. இவரோட பர்சனல் அசிஸ்டண்டா மனோஜ்ன்ற ஒரு பையன் இருப்பான். அந்த மனோஜ் கிட்ட இவர் சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவர் ஒரு பொண்ணை கமிட் பண்ணி வச்சிருப்பாரு, படத்துக்காக கமிட் பண்ணி வச்சிருப்பாரு போல. இப்ப கொஞ்சம் வளர்ந்தோன்னே அவ என்ன ஆட்டம் காட்டுறா, என் படத்துக்கு கால் ஷீட் தர மாட்டேன்னு சொல்லிட்டா, அவ இல்லனா என்ன வேற யாரையாவது நான் உருவாக்கிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் கண்டிப்பா உருவாக்கிடலாம் அப்படின்ற மாதிரி மனோஜுமே சொல்றான். விக்ரமா இந்த கேஸை கையில எடுத்து விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. இப்ப டீம்மேட்ஸ் எல்லாரையும் வர வச்சிடுறாரு. புரோஜனமா ஏதாவது கிடைக்குதா தேடி பாருங்கன்னு சொல்றாரு. மேற்கொண்டு ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட லேப்டாப் கபோர்ட்ல இருக்கிறது தெரிய வருது. இந்த லேப்டாப்ல ஏதாவது பண்ண முடியுமா பாருன்ற மாதிரி அலி கிட்ட சொல்றாரு. இப்ப அலியும் இமெயில் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கறது மூலியமா அந்த பொண்ணு ரோஹித்னு ஒரு நபர் கிட்ட அடிக்கடி பேசுறது தெரிய வருது. சில சமயங்கள்ல ரெண்டு பேருமே கொஞ்சம் கோவமாலாம் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. ஒன்னால் தான் அது நடந்தது, என்னால் தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
சரி ஒருவேளை இவன் அந்த பொண்ணு காணாம போனதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அலி சொல்றாரு. லொகேஷனை ட்ரேஸ் பண்ணு, உடனே அவனை பாக்குறதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி டீமோட இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. அந்த ரோஹித்ன்ற பையன் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் விக்ரமோட கார் வரதை பார்த்தோன்னா அந்த பையன் தெரிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இது மூலியமாவே இந்த ரோஹித் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. விடக்கூடாது, எல்லா பக்கமும் கவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. இப்ப துரத்திட்டு வரவங்க ஒரு ஸ்டேஜ்ல இவனை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இப்ப விக்ரமும் இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவனுமே என்ன சொல்றான்னா, நான் லோனை சரியான டைம்ல அடைச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, சொல்லாம கொள்ளாம நான் எங்கேயும் போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். என்னடா உளறிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. ஆமா, நான் வாங்கின லோனை தரலன்றதுக்காக தானே வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவன் கேட்கறான். நாங்க லோன் கேட்லாம் வரல, உனக்கு கீர்த்தனாவை தெரியும்லன்ற மாதிரி கேட்கறாங்க. தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்றான். கீர்த்தனாவை என்ன பண்ணன்னு கேட்கறாங்க. கீர்த்தனாவை நாளா எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். கீர்த்தனாக்கும் உனக்கும் சண்டைலாம் வந்திருக்கு ஏன்ற மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடலிங் ஃபீல்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சில சமயம் நானும் ஹெல்ப் பண்ணுவேன், நீ சரியா ஹெல்ப் பண்ணலன்ற மாதிரி என்கிட்ட கோச்சுக்கலாம் செய்வா. அவளுக்கு ஒரு இடத்துல இருந்து ஆஃபர் வந்திருக்கு, நேத்து நைட்டு கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா, நான் அந்த இடத்துக்கு போகவான்ற மாதிரி கேட்டா. தெரியாத இடத்துக்குலாம் நீ போகாத, ரிஸ்க்ன்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஏண்டா இதெல்லாம் எதனால எங்களால பார்க்க முடியல, எங்களால எதுக்காக செக் பண்ண முடியலன்னு விக்ரம் கேட்கறாரு. சார் இது சம்பந்தப்பட்ட மெயில் எல்லாம் உடனே அவ டெலீட் பண்ணிடுவா சார், மெசேஜா இருந்தா கூட உடனே டெலீட் பண்ணிடுவா, பேரண்ட்ஸ் பார்த்துட்டா பிரச்சனைன்றதுக்காக அப்படி பண்ணிடுவான்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை அந்த மெசேஜ் எல்லாம் அவ டெலீட் பண்ணிட்டா, அதனால தான் நம்மளால பார்க்க முடியல போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஏஜென்சியை பத்தி சொன்னாலான்னு கேட்கும் போது ஏஜென்சியோட பேரை சொன்னா, இதுதான் அந்த ஏஜென்சியோட பேருன்ற மாதிரி இந்த ரோஹித்தும் பேரை சொல்லிடுறான். சோ ரோஹித் இதுல சம்பந்தப்படல அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த ஏஜென்சிக்கு போன இடத்துல ஏதாவது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம உடனே அந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க ஆபீஸ்க்குள்ள நுழையலான்னு பார்த்தா பர்மிஷன்லாம் வேணும்ன்ற மாதிரி அங்க இருக்க செக்யூரிட்டி சொல்றாரு. நாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தாண்டி வந்துடுறாங்க. நேரா பாஸ பாக்குறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. வந்து விக்ரம் இருக்கார்ல, கீர்த்தனாவை வர சொல்லியிருக்கீங்க, அவளும் வந்திருக்கா, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கீர்த்தனான் யாரையும் நாங்க வர சொல்லியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல வர சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே மெசேஜ் எல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு டெலீட் பண்ணிடுவா பாத்தீங்களா, அப்படி டெலீட் பண்ணதா அலி திரும்பி எடுத்துடுறாரு போல. சோ மெசேஜ் எல்லாம் காட்டுறாரு. பாருங்க நீங்க தான் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களோட கம்பெனி மெயில்ல இருந்து தான் மெயில்லாம் வந்திருக்கு போல, அதே மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு போல. இத பாக்குற பாஸ் என்ன சொல்றாருன்னா, இல்ல பிரைவேட் ஆடிஷன் போட்டிருக்கு, அந்த மாதிரி ஆடிஷன்லாம் நாங்க பண்றது கிடையாது, எல்லாரும் முன்னாடி வச்சுதான் ஆடிஷன் பண்ணுவோம், இது ஏதோ தப்பா இருக்கு சார், எங்களோட கம்பெனியை கெடுக்கிறதுக்காக யாரோ இப்படி பண்ணிருக்காங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா விக்ரம் ஆளுங்க நம்ப மாட்டாங்க. சார் கேட்கிற விதத்துல கேட்டா சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா விக்ரம் என்ன சொல்றாருன்னா, இதை இவர் அனுப்பலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா விக்ரம் இவர் அனுப்புன மத்த மெயில் எல்லாம் செக் பண்ணிருப்பாரு. அதுல வர வார்த்தைகளுக்கும் இதுல வர வார்த்தைகளுக்கும் நிறைய சேஞ்ச் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது எல்லாருமே எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும்ல, அது சிங்க் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா கண்டிப்பா இந்த ஆபீஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க. இந்த ஆபீஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் இந்த ஆபீஸ் பேரை யூஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு பாசம் வர வச்சிடுறாரு. ஒரு 4-5 பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாரோட மெசேஜையும் இவர் பாக்குறாரு. யாரோட எழுத்து நட அதே மாதிரி இருக்குன்றதை செக் பண்றாரு. யார் கூடயும் மேட்ச் ஆக மாட்டேங்குது, என்ன யார் கூடயும் மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி பாஸ் கிட்டயே வந்து உங்க போனை தாங்கன்ற மாதிரி வாங்கிடுறாரு. இந்த பாஸ் கம்பெனில இருக்க எல்லா எம்ப்ளாயி கிட்டயும் பேசுவாரு பாத்தீங்களா, அப்படி சாட் எல்லாம் பாக்குறாரு. அதுல மனோஜ்னு ஒருத்தன் கூட பக்காவா மேட்ச் ஆகுது. இந்த மெசேஜ் பண்ணது யாரு, இவன் தான் கண்டிப்பா இதுல சம்பந்தப்பட்டிருக்கான், இவன் இந்த கூட்டத்துல இல்லையேன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா சார், இந்த மெசேஜ் பண்ணது என்னோட பர்சனல் அசிஸ்டன்டான மனோஜ்ன்றவன் இன்னைக்கு லீவ் வேணும்ன்ற மாதிரி சொன்னான், இன்னைக்கு வரல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த மனோஜ் இப்ப எங்க இருப்பான்றத சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க டீட்டெயிலாம் வாங்கிக்கிறாங்க. அவனை பாக்குறதுக்காக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மனோஜோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணுமே சான்ஸ் கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா போல. இந்த பொண்ணுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. இப்ப கதவை திறந்து இந்த பொண்ணை வெல்கம் பண்றான். உங்களோட பாஸ் கிட்ட பேசி அந்த சான்ஸை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, எப்படியாவது அந்த சான்ஸை மட்டும் எனக்கு வாங்கி தந்துருங்க, இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாஸ் வேற ஒரு பொண்ணை உருவாக்கணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நான் உங்களை கொண்டு வரேன், பாஸ் நான் சொன்னா கேட்பாரு, ஆனா அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ற மாதிரி இருக்கும், நீங்க தான் யோசிச்சு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணுமே தயங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்ப ட்ரெஸ்ஸை கலட்டுங்க
அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணுமே ட்ரெஸ்ஸை கலட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இந்த நேரத்துல யாருன்ற மாதிரி இவன் கடுப்பாவறான். யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறதுக்கு வரான். அப்படி கதவை திறந்தா விக்ரமும் டீமும் தான் வந்திருக்காங்க. இப்ப நுழையும் போதே இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. கீர்த்தனா எங்கடா ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வேற ஒரு பொண்ணை வேற வர வச்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப மேற்கொண்டு அடிச்சு ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. மெசேஜ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் இவனுக்கு புரிய வைக்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி இந்த மனோஜும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மனோஜ் தான் ஏமாத்தி அந்த பொண்ணை வர வைக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பான். வேணும்ட்டே நைட்டு நேரம் வர வைக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பான். ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த பொண்ணுமே வந்துடுறாங்க. என்ன ஆபீஸ்ல யாரையும் காணோன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, கொஞ்ச நேரத்துல பாஸ் வந்துருவாருன்ற மாதிரி இவன் சொல்றான். அவங்க நனைஞ்சு தானே வந்தாங்க. இவனுமே துணியெல்லாம் தந்துட்டு இருக்கான். அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதை அவங்க பெருசா நோட் பண்ணாம இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் இருக்கான் பாத்தீங்களா, தப்பா டச் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓவரா நடிக்காத, நைட்டு நேரம் வரனா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்காக தானே வந்திருப்ப, அப்புறம் என்னடி அப்படின்ற மாதிரி எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே கோவப்பட்டு விடு விடுன்ற மாதிரி சொல்றாங்க. கையில என்ன பொருள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு இவன் அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பலமா இவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவன் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து மயங்கிடுறான். இதுதான் கேப்ன்ற மாதிரி இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க மனோஜ் இருக்கான் பாத்தீங்களா, பாருங்க சார் காயம் அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல காயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவன் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிருப்பான். அப்படி முழிச்சவன் வெளியே வந்து செக் பண்ணும்போது அந்த பொண்ணு இருக்கவே மாட்டா. அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான்னு நான் விட்டுட்டேன் சார், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றதும் உண்மை மாதிரி தான் இருக்கு. திரும்பி அந்த இடத்துக்கு போய் நம்ம விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட விக்ரம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவன் பண்ண தப்புக்காக இவனை லாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப போலீஸ் டீம் இருக்காங்க பாத்தீங்களா, இவனை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி விக்ரமும் டீமும் திரும்பி அந்த ஏஜென்சிக்கு வந்துடுறாங்க. சிசிடிவியை செக் பண்ணோன்னு பாஸ் கிட்ட சொல்றாங்க. அவருமே இடத்தை காமிச்சிடுறாரு. இவங்களுமே சிசிடிவியை செக் பண்றாங்க. அவன் சொன்ன மாதிரியே அந்த டைம் தான் அந்த பொண்ணு வந்திருக்காங்க. ஆக்சுவலா தப்பிச்சவங்க நேரா வெளியே தானே ஓடி போனோம். ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு பகுதிக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எதுக்காக வேற ஒரு பகுதிக்கு ஓடி போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு ஒரு பேக்கோட வந்தால அந்த பேக்கை எடுக்கிறதுக்காக கூட போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கூட யோசிச்சிருக்கலாம். என்ன ஏதுன்றதை நம்ம செக் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. அதாவது பக்கத்துல இருக்கிற பகுதிக்கெல்லாம் போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க எல்லாருமே பிரிஞ்சு அங்க இருக்கிற இடத்தெல்லாம் செக் பண்றாங்க. அங்கதான் அந்த பொண்ணோட செருப்பு இருக்கு. ட்ரெஸ் மாத்திட்டே போலான்னு யோசிச்சிருக்கானா, எப்படி செருப்பை எடுக்காம போவான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ட்ரெஸ் மாத்துற மாதிரி பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. என்ன இந்த திங்ஸ் எல்லாம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு, இங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் மாதிரி ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மேற்கொண்டு சிசிடிவியை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இங்க ஒரு நபர் வந்து அட்டாக் பண்ணி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் விக்ரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால தான் சிசிடிவியை செக் பண்ணா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஆளுங்களுமே சிசிடிவி எல்லாம் செக் பண்றாங்க. சார் எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஒரு பகுதியில கொடை மட்டும் போது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது காத்தடிச்சு கொடை போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடை மட்டும் போகுது. ஆமா, கொடை மட்டும் பறந்து போகுது அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. நிச்சயமா கொடை மட்டும் போல, கொடையை பிடிச்சி ஒருத்தன் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நல்லா செக் பண்ணும் போது கொடையை பிடிச்ச மாதிரி யாரோ போறதே உங்களுக்கு தெரிய வருது. அதாவது கொடையை கொஞ்சம் சாட்சி வச்சு அவன் போயிட்டு இருக்கான். அவன் எதையோ மறைச்சு கொண்டு போறான். அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்க பதிஞ்சிருக்கு பாருங்க, நல்லா ஜூம் போங்கன்னு சொல்றாரு. ஜூம் போனா அந்த கொடை போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஃபுட் பிரிண்ட் உருவாகுது. கண்டிப்பா எவனோ ஒருத்தன் மறைஞ்ச மாதிரி இங்க இருந்து போயிருக்கான். அது யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதே மாதிரி அவன் தான் அந்த பொண்ணியை வெளியே கொண்டு போயிருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு இங்க தானே இருக்கணும், எதனால இல்லன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏதோ ஒரு சூட் கேஸ்ல அந்த பொண்ணை லாக் பண்ணி அவன் இழுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சூட் கேஸ்ல இருந்த திங்ஸ் எல்லாம் இப்ப வெளியே இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆமா சார், அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இங்க வேலை பார்க்குற எல்லாருமே 2-3 சப்பலை கொண்டு வந்து அவங்களோட இடத்துல வச்சிருக்காங்க. ஆக்சுவலா விக்ரம் சிசிடிவில அந்த கால் தடத்தை பார்த்தாரு பாத்தீங்களா, 7 சைஸ் இருக்கலான்றத கண்டுபிடிச்சிடுறாரு. 7 சைஸ்ல இங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது ஒருத்தன் தான் இருக்கான்னு தெரிய வருது. இந்த நபர் யாருன்றது எனக்கு தெரியணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அவனோட பேரு குரு சார், ட்ரெஸ்ஸிங் ரூமை பராமரிக்கிறது தான் அவனோட வேலைன்ற மாதிரி அந்த பாஸ் சொல்றாரு. சோ இது மூலியமா என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை விக்ரம் கெஸ் பண்ணிடுறாரு. விக்ரம் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இவங்க எல்லாருக்குமே சொல்றாரு. நமக்குமே நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சு பதட்டமா இந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போலான்றதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. இங்க இருக்க குருவும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேட்கிறான். இவங்க நடந்த விஷயத்த முழுசா சொல்ல மாட்டாங்க. எனக்கு ட்ரெஸ் வேணும், நான் மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
இங்க நிறைய ட்ரெஸ் இருக்கு மேடம், ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சேஞ்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி போயிருப்பான், ஆனா இவங்க சேஞ்ச் பண்றதெல்லாம் அங்க இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இவன் என்ன பண்றானா பின்னாடி இருந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுறான். இவன் தான் பண்ணான்னு தெரியாத மாதிரி மயக்கமாக்கிடுறான். இப்ப மயக்கமாக்குனதுக்கு அப்புறம் ஒரு சூட் கேஸ்ல போட்டு இவங்களை வெளியே கொண்டு போகணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். ஒரு சூட் கேஸுக்குள்ள இவங்களை திணிச்சிடுறான். இப்ப கொடை காத்துல பறந்து போற மாதிரி இவன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி இவன் ஏற்கனவே நிறைய பொண்ணுங்களை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு சாமர்த்தியமா பண்ணிருக்கானா இது அவன் பண்ற மொத தப்பா இருக்காது, இதுக்கு முன்னாடியே கண்டிப்பா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவன் ஒரு கொடையை வச்சு தப்பிச்சு போனான் பாத்தீங்களா, அந்த கொடை தான் ஹீரோவோட தாத்தா கொடையா இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை அவன் லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயமா இருக்கும். கீர்த்தனா மாதிரியே நிறைய பொண்ணுங்களை லாக் பண்ணிருக்கான். என்ன பண்ணான்றதை தெளிவா நமக்கு காட்டல. சீக்கிரமா கீர்த்தனாவை நம்ம காப்பாத்தணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப குருன்றது தெரிஞ்சிருச்சுல, அந்த குரு எங்க இருப்பான் சொல்லுங்கன்ற மாதிரி டீடைல்லாம் வாங்குறாங்க. வேகமா குருவை பாக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த குரு கீர்த்தனாவை லாக் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா, கீர்த்தனா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இவனுமே பக்கத்துல வந்து அவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் வித்தியாசமா சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி விக்ரம் டீம் நமக்கு காட்டுறாங்க. அவங்க அவனோட வீட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்தா வேற ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. உண்மை என்னன்னா இதுதான் குருவோட வீடா இருக்கும். ஆனா குரு இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கான். அந்த இடம் எங்க இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. என்ன வீட்டுல எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி ஆளுங்களும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு பேப்பர் கிடைக்குது. இது வந்து பில்டிங்லாம் யூஸ் பண்ற பேப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பில்டிங்ல பிரிண்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அது அலைஞ்சு போயிருக்கு. என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்றத கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி அது தெரியறதுக்கு கொஞ்சம் ஈட் பண்ணா தெரியும் போல. ஈட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே ஈட் பண்றாரு. ஈட் பண்ணும்போது அந்த பேப்பர்ல என்ன பதிவாயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருது. ஏதோ ஒரு இடத்துல பில்டிங் கட்டினதுக்கான பேப்பரா இருக்கும். இந்த இடத்துல இதுக்காக இவன் பில்டிங்கை பே பண்ணிருக்கான். இந்த இடத்துல இவனுக்கு போறதுக்கான வசதி இருக்கு போல. அந்த இடத்துக்கு போனா அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. விக்ரம் ஒரு பகுதியை கெஸ் பண்றாருல, யாரவரையா அந்த பகுதியில தான் இவன் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்கதான் இருக்கானான்றது கன்ஃபார்மா தெரியல. இப்ப கீர்த்தனா முழிச்சிடுறாங்கல்ல, என்ன விற்று விற்றுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். இதோடைய இந்த வார எபிசோட முடிச்சிடுறாங்க. அடுத்த வாரம் தான் மேற்கொண்டு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். கண்டிப்பா இந்த வாரத்துக்கான எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.